கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ, மறந்து போவாளோ. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ, இறங்காதிருப்பாளோ.
துதிப்பாடு. கண்களை நீ ஏறெடுத்துப் பார், சுற்றிலும் பார் மகனே. கண்களை நீ ஏறெடுத்துப் பார், சுற்றிலும் பார் மகனே. உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள்.
பாழடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வாய். பாழடைந்த நிரம்பிடுதே. அணிகலன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வாய். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். மனங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே மகிழ்ந்து துதிப்பாடு. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் ஜனத்திற்கு இரக்கம் காட்டுகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். ஆண்டவர் யாருக்கு ஆறுதலை தர விரும்புகிறார்? எந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஆறுதலை தர விரும்புகிறார்? எப்படிப்பட்ட ஆறுதலை தர விரும்புகிறார்? எப்படிப்பட்ட ஆறுதலை தர விரும்புகிறார்? யாருக்கு ஆறுதலை தர விரும்புகிறார்? எப்படிப்பட்ட ஆறுதலை தர விரும்புகிறார்? ஒரு அடக்க முடியாத இல்லை ஆறுதல் அடைய முடியாத ஆறுதலை இன்னைக்கு தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஆறுதல் அடைய முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த துக்கம், இல்லை ஆறுதலே படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த துக்கத்தை இன்னைக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆறுதல் படுத்த விரும்புகிறார். எல்லா துக்கமும் எல்லாராலும் ஆறுதல் படுத்த முடியாது. எல்லா துக்கமும் எல்லா மனிதர்களாலும் ஆறுதல் படுத்த முடியாது. எல்லா துக்கங்களையும் எல்லாரும் ஆறுதல் படுத்தி கொள்ளவும் முடியாது. எல்லா துக்கத்தையும் எல்லாராலும் ஆறுதல் படுத்தவும் முடியாது. நம்மளே ஆறுதல் படுத்திக்கிற காரியமும் இருக்குது, மற்றவர்கள் நம்மளை ஆறுதல் படுத்துகிற காரியமும் இருக்குது. நம்மளே சரி பரவாயில்ல விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்ளுகிற காரியமும் இருக்குது. சிலது மற்றவர்கள் வந்து நம்மளை ஆறுதல் படுத்தும் போது ஆறுதல் அடையக்கூடியதும் இருக்குது. தேவன் கொடுக்குற ஆறுதல் எப்படிப்பட்டதுன்னா தன்னுக்குத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ளுகிறது அல்ல, மற்றவர்கள் வந்தோம் ஆறுதல் படுத்தும் போது ஆறுதல் அடைகிறது அல்ல. யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாததை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆறுதல் படுத்த விரும்புகிறார். யாருமே ஆறுதல் படுத்த எது சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாத அந்த ஆறுதலை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா இந்த காலை வேளையில் நம்மை தேவன் ஆறுதல் படுத்த விரும்புகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில்
அன்னால எல்கானா எவ்வளவோ ஆறுதல்படுத்தி பார்க்குறார், எவ்வளவோ ஆறுதல்படுத்தி பார்க்குறார். 7ஆம் வசனமோ 8ஆம் வசனமோ பார்த்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் சத்தமாக வாசிமா, அவள் பரிசுத்த அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள், மனமடி வாக்குவாள், சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் அன்றான். 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்னாள் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது என்று. 7ஆம் வசனமோ 8ஆம் வசனமோ அவளை எவ்வளவோ ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க இல்லையா. முதல் ஸ்டெப்பு அவளுக்கு அவளை ஆறுதல் படுத்தி கொண்டு பார்த்துருக்கணும். அவளே அன்னாளுக்கு அண்ணால் என்ன செஞ்சுருக்கணும், ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கணும். ஆனால் என்ன செய்ய முடியல, ஆறுதல் அடைய முடியல. 2வது அதை தாண்டி அவள் அழுகும்போது அவருடைய புருஷனகை எல்கானா என்ன செய்கிறான், ஆறுதல் படுத்தி பார்க்க, என்னென்னமோ சொல்லி ஆறுதல் படுத்தி பார்க்குறார் இல்லையா. ஆசுவத்தை கொடுத்து பார்க்குறார். ஏதோ வாயில் சொல்கிறது மட்டுமல்ல, அன்னால சிநேகித்தப்படினால் அவளுக்கு 2 மடங்கு என்ன செய்வார், பங்கை கொடுப்பார். அப்போ பொருளாதாரத்தை கொடுத்து பார்க்குறாரு, காசை கொடுத்து பார்க்குறாரு, வார்த்தையை கொடுத்து பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறார். ஆனால் என்ன செய்யவே முடியல, ஆறுதல் அடையவே முடியல. சில காரியங்கள் என்ன செய்ய முடியாது, என்ன செஞ்சாலும் ஆறுதல் அடையவே முடியாது. அந்த அளவுக்கு துக்கம், அந்த அளவுக்கு வேதனை, அந்த அளவுக்கு சங்கடம், அந்த அளவுக்கு மன கிளேசம், அந்த அளவுக்கு மன வருத்தம், அந்த அளவுக்கு அவங்க மன காயம் இருக்குது. எவ்வளவோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்யவே முடியலன்னா, ஆறுதல் அடையவே முடியல. மரியாதை பார்த்தீங்கன்னா ஊரே ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஊரே ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் மார்த்தாள் இயேசுவை போதகனை அழைக்கிறான்னு சொன்ன உடனே அவள் எழுந்து வேகமாக போகிறாங்க. ஜனங்களாம் நினச்சிருக்கிறாங்க, இவ கல்லையின் இடத்திற்கு அழுகிறதற்காக என்ன செய்கிறா, போகிறாள் என்று அவளுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க இல்லையா. அப்போ ஜனங்களுக்கு என்ன தெரியுது, ஜனங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவள் இன்னும் என்ன செய்யவே இல்லை, ஆறுதல் அடையவே இல்லை இல்லையா. அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா. அவர் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் அடிக்கிடுச்சு. ஸோ 4 நாள் ஆன பிறகும் அவளால் என்ன செய்ய முடியலன்னா, ஆறுதல் படுத்தி கொள்ளவே முடியல. அவள் துக்க முகத்தை பார்க்குறாங்க, அவள் வருத்தத்தை பார்க்குறாங்க, அவள் வேதனையை பார்க்குறாங்க. அவள் எழுந்து போகும்போது ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க. எங்கே போகிறாங்க, இவள் கல்லறையிடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று நினச்சி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவளுக்கு பின்னாடி போகிறாங்க. எவ்வளவோ ஜனங்க என்ன பண்ணி பார்க்குறாங்க, ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் என்ன செய்யலவ, ஆறுதல் அடையவே இல்லை. அப்போ தேவன் கொடுக்குற ஆறுதல், இந்த அண்ணனுக்கு சொன்ன புருஷன் எவ்வளவோ ஆறுதல் படுத்தி பார்க்குறார், என்ன செய்யவே இல்லை, ஆறுதல் அடையவே இல்லை. 18ஆம் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 1:18 சொல்லுது, அப்பொழுது அவள் தயை கிடைக்க கடவுது என்றால் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்பொழுதும் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்போ என்ன அடைஞ்சிச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அண்ணால் அடைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவோ தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ள பார்த்தா ஆறுதல் அடைய முடியல. ஸோ புருஷன் ஆறுதல் படுத்தி பார்க்குறாரு, ஆறுதல் அடைய முடியல. என்னென்னவோ கொடுத்து பார்க்குறாரு, என்ன அடைய முடியல, ஆறுதல் அடைய முடியல. ஸோ எது கொடுத்தாலும் ஆறுதல் அடையலை, யார் சொன்னாலும் ஆறுதல் அடையலை, தானே ஆறுதல் படுத்தி கொண்டாலும் ஆறுதல் அடைய முடியல. இப்படி எந்த விதத்திலுமே அடக்கி கொள்ள முடியாத ஒரு துக்கம், ஆறுதல் படுத்தி கொள்ள முடியாத ஒரு துக்கத்தை தான் பைபிள் சொல்லுது. அப்புறம் அவள் என்ன செய்யவே இல்லை, அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அன்னாலே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஆறுதல் படுத்திருக்கிறார். இந்த பாடல் வரையும் நம்ம கவனித்தோம். தம்முடைய ஜனத்திற்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்போ தேவன் யாரை ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னா, தம்முடைய ஜனங்களாக இருந்தால் தான் அவர் நம்மளை என்ன படுத்துவார்னா, ஆறுதல் படுத்துவார். அப்படி இல்லை, அவருடைய ஜனங்களாக நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம எவ்வளவுதான் நம்ம பிரயாசங்களை எடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம என்ன கிடைக்காதுன்னா, ஆறுதலே கிடைக்காது.
ஆறுதலே கிடைக்காது. நம்ம எவ்வளோ நேரம் அழுதாங்க? சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதாங்க இல்லையா? சர்ச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதாங்க. ஸோ அந்த அழுகை என்ன செஞ்சிச்சுன்னா உடனே அவள் துக்கத்தை மாற்றி ஆறுதல் அடைய வச்சுச்சு. என்னென்னவோ பண்ணி பார்த்தார், கொடுக்கல. எதையோ கொடுத்து பார்த்தார், ஆறுதல் அடையலை. யாரோ சொல்லி பார்க்குறாங்க, ஆறுதல் அடையலை. தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொள்கிறா, ஆறுதல் அடையலை. இப்படி எந்த விதத்திலுமே ஆறுதல் படுத்தி கொள்ள முடியாத தன்னிலை இல்லையா? 3 ஸ்டெப்பில் ஒன்று என்ன? தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ளுகிற நிலை. 2வது என்ன? அடுத்தவர்கள் ஆறுதல் படுத்துகிற நிலை. 3வது என்ன? ஸோ எவ்வளவோ கொடுத்து பார்க்குறாங்க, என்ன செய்வே இல்லை, என்னென்னமோ கொடுத்து பார்க்குறாங்க, ஆறுதல் படுத்தி கொள்ளவே முடியல. இந்த 3 நிலையிலுமே ஆறுதல் படுத்தி கொள்ள முடியாத நிலையில் உள்ள அன்னாளை 18ஆம் வசனம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ தேவன் என்ன எப்படிப்பட்ட ஆறுதலை கொடுக்கிறவர்னா, யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாததை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறவர். யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாததை தேவன் ஆறுதல் படுத்த 3 ஸ்டெப்பில் ஆறுதல் படுத்த முடியாததை தேவன் என்ன செய்கிறார்னா ஆறுதல் படுத்துகிறார். இந்த ஆறுதலை தேவன் யாருக்கு படுத்துகிறார் அப்படின்னா, தம்முடைய ஜனங்களுக்கு தான் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அடுத்த வீட்டு பிள்ளை உட்காந்து அழுதுகிடுறதுனால உட்காந்து என்ன செய்யலைன்னா, போயிட்டு அந்த ஊரில் எவ்வளவோ ஜனங்கள் அழுதுன்னு உட்காந்துருப்பாங்க, எத்தனையோ பிரச்சனை வந்துருக்குது, ஆனால் என்ன செய்ய விரும்பலை, ஆறுதல் படுத்தவே விரும்பலை இல்லையா? லூக்கா 4 வாசிக்க வேண்டாம். ஊரில் எவ்வளவோ பெரிய பஞ்சம், எலியாவின் நாட்களில் பெரிய பஞ்சம். ஆனால் அந்த பெரிய பஞ்சத்தை, அந்த பஞ்சத்தில் யாரை காப்பாற்ற விரும்பினாருன்னா தம்முடைய பிள்ளையை தான் என்ன செய்ய விரும்பினார், காப்பாற்ற விரும்பினார். அந்த சாரிபாத் விதவையை தான் காப்பாற்ற விரும்பினாரை தவிர, ஸோ எல்லா விதவைகளும் அந்த எல்லாருமே விதவைங்க தானே, சரி என்ன செய்யலாம், அவங்களுக்கு 2 பறிச்சு போடலாம், இவங்களுக்கு கொஞ்சம் தென்னை கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் மாவு கொடுக்கலாம், அப்படி என்ன செய்யவில்லை, ஒரு நாள் ஆண்டவர் நினைக்கல. அப்போ நாம் அவருடைய ஜனமாக இருந்தோம்னா இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆறுதல் படுத்த விரும்புகிறார். யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாத நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அவர் ஆறுதல் படுத்த முடியும். யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாததை அவர் தான் என்ன செய்ய முடியும், ஆறுதல் படுத்த முடியும். அந்த ஆறுதல் எனக்கு கிடைக்கணும்னா நம்ம அவருடைய ஜனங்களாக நம்ம இருக்கணும். அவருடைய ஜனங்களாக நம்ம இருக்கணும். அவருடைய ஜனங்களுக்கு என்ன அடையாளம், அவருடைய ஜனம் என்பதற்கு என்ன அடையாளம், அவருடைய ஜனம் என்று நினைப்பதற்கு சொன்ன அவருடைய ஜனம் அப்படின்னு நான் எதை வச்சு நான் அவருடைய ஜனம் என்று நான் அறிந்து கொள்ளுவது, எதை வச்சு அவருடைய ஜனம் என்று அறிந்து கொள்ளுவது. இதுக்கு நான் எஸ்தரின் புஸ்தகத்தை இதை விளக்கினா உங்களுக்கு அது சரியாக விளங்கிக்கும் என்று நான் விரும்புகிறேன். எஸ்தர் 3ஆம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 3ஆம் அதிகார கடைசி வசனத்தையும் 4ஆம் அதிகாரத்தின் 4 வசனத்தையும் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, சூசான் அரண்மனையில் ஒரு கட்டளை பிறக்குது. சூசான் அரண்மனையில் ஒரு கட்டளை பிறக்குது. அந்த கட்டளை பிறந்த உடனே இந்த கட்டளை போய் சேர்ந்த எல்லா தேசங்களிலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா பெரிய அழுகையும் துக்கமும் உண்டாயிற்று என்று சொல்லி எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தி போய் சேர்ந்த எல்லா தேசங்களிலும் இருந்து என்ன உண்டாகுது, 3ஆம் அதிகாரமா, அந்த செய்தி போய் சேர்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் ராஜாவின் உத்தரவும் 3 4 1லேருந்து 4 வரைக்குமே இது இருக்குது. அந்த ஒரு வசனம் மட்டும் பாருங்க. உத்தரவும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதர்களுக்குள்ளே மகா துக்கம் உண்டாச்சு. யாருக்கு துக்கம் உண்டாகுது, யூதர்களுக்கு துக்கம் உண்டாகுது. ஏன் தூதர் கூட்டம் வந்து அந்த ஜனத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்குது, அந்த ஜனத்தை பற்றி ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை கேட்ட உடனே அரண்மனையில் இருக்கிற மொர்தெகாய்க்கும் என்ன இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. முதல் வசனம் 4:1, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தமாய் அலறிக்கொண்டு, இப்போ அவரை கேட்கணும், ஏங்க இவ்வளோ அலறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமா, உனக்கு பிரச்சனையா, காசு இல்லையா, வேலை இல்லையா, நல்ல அரண்மனையில் வேலையில் இருக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி நம்மளை பார்த்தா செக்ரட்டேரியட்டில் வேலை, தலைமைச் செயலகத்தில் வேலையில் இருக்கிறாரு.
தலைமைச் செயலகத்தில் வேலையில் இருக்கிறார். அரண்மனை இப்போ மொர்தெகாய் ஒரு சாதாரணமாக ஒரு ஓரத்துலையோ குடிசையிலையோ போக வேலையில் இல்லை. எங்கே இருக்கிறாரு? அன்னைக்கு இருக்க ராஜாவின் அரண்மனை, இன்றைக்கி என்ன சொல்லலாம், ஒரு செக்ரட்டேரியட்னு சொல்லலாம். அது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் அவர் என்னவா இருக்கிறார்? வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல இடத்துல வேலை கிடச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஏங்க துக்கம் அப்படின்னு கேட்டால், என் ஜனத்துக்கு பற்றி வருகிற வேதனை யாரை துக்கப்படுத்துது? யூதரை குறித்து வந்த ஒரு செய்தி யாரை துக்கப்படுத்துது? மொர்தெகாயை துக்கப்படுத்துது இல்லையா? அந்த அரண்மனையில் தான் ஆமானும் இருக்கிறான், அந்த அரண்மனையில் தான் அகாசுவேரு ராஜாவும் இருக்கிறான். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவர்கள் குடிக்க உட்கார்ந்தார்கள் இல்லையா? அவர்கள் ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் ஒரு கூட்டம் என்னவா இருக்குது? பயங்கரமாக அழுது இல்லையா? துயர சத்தமாக சட்டையை கிழிச்சுன்னு ரெட்டு உடுத்திக்கின்னு சாம்பல் அள்ளி போட்டுக்குன்னு தெருவில் அழுன்னு கதறின்னு ஓடுறார் மொர்தெகாய். ஆனால் ஆமானும் ஆகாசுவேரும் எப்படி உட்காந்துருக்குறாங்க? நல்லா குடிக்க ஜாலியாக சந்தோஷமாக உட்காடுறாங்க. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ஆமானுக்கு அழுகை வரல? ஆமான் அந்த இனத்தை சார்ந்தவன் அல்ல, ஆமான் அந்த ஜனத்தை சார்ந்தவன் அல்ல, அகாசுவேரு அந்த ஜனத்தை சார்ந்தவன் அல்ல. அதனால் என்ன செய்யலை? அவர்களுக்கு துக்கம் இல்லை இல்லையா? இப்போ தேவன் சொல்ற தம்முடைய ஜனம் என்பதை எப்படி அறிஞ்சிக்கிறது? தேவனை பற்றியும் தேவ ஜனங்களை பற்றியும் ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு கரிசனை நமக்கு இல்லைன்னா நாம் தேவ ஜனங்களாக வாழலை. தேவனை பற்றியும் தேவ ஜனங்களை பற்றியும் ஒரு துக்கம் இன்னைக்கு நமக்கு இல்லை. தேவ ஜனங்கள் சந்திக்கிற பாடு, தேவ ஜனங்கள் சந்திக்கிற உபத்திரவம், தேவ ஜனங்கள் சந்திக்கிற வேதனை, தேவ ஜனங்கள் படுகிற கஷ்டம், அதுகளை பார்த்து எனக்கு ஒரு துக்கம் வரல, எனக்கு ஒரு துக்கம் வரலை, எனக்கு ஒரு வேதனை வரலை, எனக்கு ஒரு மன சங்கடம் வரலன்னா நான் ஒரு தேவ ஜனம் என்று சொல்ல முடியாது என்பது வேதத்தின் ஆதாரமாக இருக்கிற உண்மை. இப்போ எத்தனை ஆமானும் இருக்கிறான், மொர்தெகாயும் இருக்கிறான். 2 பேரும் எங்கே தான் இருக்கிறாங்க? 2 பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறாங்க. இந்த அரண்மனையில் இருக்கிற ஒருத்தனுக்கு என்னவா இருக்குது? அந்த செய்தியை கேட்ட உடனே பயங்கர துக்கமாக இருக்குது. ஆனால் ஒருத்தனை என்னவா இருக்குது? பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு தேவ ஜனங்களை குறித்து வருகிற செய்தி நம்மளை துக்கப்படுத்துதா, நம்மளை சந்தோஷப்படுத்துதா? நம்ம சந்தோஷப்படணும், நம்ம ஒன்றும் கேட்க வேண்டிய கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துக்கத்தை நாம் நினைக்காம போனாலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் தான் அர்த்தம். எதுக்கு 2 பேரும் குடிக்க உட்கார்றாங்க? அந்த துக்கம் என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம், அப்போ அவன் துக்கம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவ ஜனங்களுடைய ஒரு துக்கம், அது குடும்ப துக்கமாக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஸோ ஒரு கர்த்தரை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை பற்றி ஒரு செய்தி, இல்லை அவங்க வேதனை, அவங்க கஷ்டம், அவங்க பாடு, அவங்க உபத்திரவங்கள் நமக்கு தெரிந்தும் அதை குறித்து நமக்கு ஒரு துக்கம் இல்லை, அதை குறித்து நமக்கு ஒரு வேதனை இல்லை, இதை மாற்றுவதற்கு நாம் எந்த விதமான பிரயாசமும் என்ன செய்யலை, நம்ம எடுக்கலை அப்படின்னா நாம் ஒரு தேவ ஜனங்கள் இல்லை என்பது வேதத்தின் ஆதாரமாக இருக்கிற உண்மை. ஆமானும் என்ன செய்யலை? அவங்க துக்கத்தை பற்றி கவலைப்படலை. ஆமான் என்ன செய்யலை? அவங்க துக்கத்தை மாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. இன்னைக்கு நானும் ஒரு தேவ ஜனங்கள் படுகிற துக்கத்தை பற்றி கவலைப்படலை. அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா நானும் ஆமானும் ஒன்று தான். ஆமானும் நானும் ஒன்று தான் இல்லையா? இப்போ ஆமான் எப்படி உட்கார்ந்துருக்கிறான்? துக்கம் இல்லை அவனுக்கு, அந்த ஜனங்களுடைய துக்கத்தை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. 2வது என்ன? அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு எந்த முயற்சியும் அவங்ககிட்ட இல்லை. இப்போ அதே போல் நானும் தேவ ஜனங்கள் படுகிற துக்கத்தை பற்றி நான் எந்த துக்கமும் எனக்கு இல்லை, எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. அந்த துக்கத்தை மாற்றுவதற்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா நானும் ஆமானும் ஒன்று தான். இன்னைக்கு எவ்வளோ பேர் தேவ ஜனங்கள் படுகிற துக்கத்தை கண்டுகொள்ளுகிறவர்கள் எவ்வளோ பேர்? இப்போ நம்ம சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சபையில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படுகிறவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்கள் எவ்வளோ பேர்? அந்த கஷ்டப்படுறவங்களை குறித்து அவங்க கஷ்டத்தை மாற்றுவதற்காக நான் எதையாவது என்ன செய்யணும், என்னால் முடிஞ்சதை இப்போ என்ன செய்ய முடியும்?
மொர்தெகாயால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? இந்த செய்தியை அறிவிச்சு ஜெபிக்கிறதுக்கு தூண்ட முடியும் இல்லையா? இந்த மொர்தெகாய் எழும்பலனா எஸ்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டா? எழுந்திருக்க மாட்டா. இந்த மொர்தெகாய் தூண்டலனா எஸ்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டா? ஜெபிச்சிருக்க மாட்டா. இந்த மொர்தெகாய் செயல் சொல்லலைன்னா எஸ்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டா? உபவாசம் பண்ணியிருக்க மாட்டா. இந்த உபவாசம் இல்லைனா ஜனங்களுடைய அந்த சட்டம் மாறி இருக்காது. இப்போ அந்த சட்டத்தையே மாற்றுவதற்கு தூண்டுகோல் அமைஞ்சது யாரு? மொர்தெகாய் இல்லையா? ஏன் மொர்தெகாய் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறாரு? அவன் முடியாதுன்னு சொன்னா கூட என்ன செய்கிறாரு? இல்லை நீ செத்தா கூட பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, என்னவா இரு, நீ போய் செய், நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்யறாரு? இப்போ எல்லாருமே தெரியும் சட்டம், ராஜா வர சொல்லணும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதை மீறி போனா கொன்னுடுவான் இல்லையா? மனைவியே இருந்தவங்க என்ன பண்ணிடுவான்? கொன்னுடுவான். இப்போ மொர்தெகாய் என்ன சொல்றான்? நீ செத்தா கூட பரவாயில்ல, நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன வேணும்? என் ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், அவ்வளவுதான். என் ஜனங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என் ஜனங்கள் வர பாதிப்பு மாறணும், அவ்வளவுதான். நீ சாகரத்தை பத்தி கூட எனக்கு என்ன இல்லை. நீ சாகரத்தை பத்தியும் கவலை இல்லை, நான் சாகரத்தை பத்தியும் கவலை இல்லை இல்லையா? இப்போ மொர்தெகாயோட நோக்கம் என்ன? நீ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் செத்தாலும் கவலை இல்லை. பட் நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம யாரை காப்பாற்றணும்? நம்ம ஜனத்தை காப்பாற்றணும் இல்லையா? ஏன் இவ்வளோ பிரயாசம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எஸ்தர் சொல்லுவா, என் ஜனத்துக்கு மேல வருகிற நிந்தையை நான் பார்க்கறது எப்படின்னு கேட்பா. என் கண்ணுக்கு முன்னால என் ஜனங்கள் அழிகிறத நான் பார்க்கறது எப்படி அப்படி என்ன செய்வான்? 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்திலையும் ராஜாவை என்ன செய்வான்? விருந்துக்கு கூப்பிட்டு முதல் நாள் விருந்தில் ஒன்றும் சொல்ல மாட்டான். 2ஆவது நாள் என்ன சொல்லுவான்? என் ஜனத்துக்கு மேலே வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கறது? அது மட்டுமல்ல, என் ஜனங்களுக்கு வேணா பரவாயில்ல, உமக்கு வரக்கூடிய இந்த பாதிப்பை நான் எப்படி சகிக்கிறது? அப்போதான் ஆகாஷ் ராஜாவுக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் அப்படி சுருன்னு ஏறுது. அப்போதான் ஆராய்ச்சி எஸ்தர் என்ன வேணும் கேட்ட உடனே, அதாவது என் ஜனத்தில் ஒரு பொல்லாப்ப என்ன செய்யுது? என் ஜனங்கள் வெள்ளாட்டிகள் விற்கப்பட்டாங்க, ஒரே நாள் அழிக்கப்பட போகிறாங்க, ஒரே நாள் சாக போகிறாங்க, இதை எப்படி நான் பார்க்கறது? என் ஜனங்கள் அழிஞ்சா கூட பரவாயில்லை, ஸோ ராஜாவுக்கு வருகிற நஷ்டத்தை நான் எப்படி சகிக்கிறது? எப்படி அதை நான் சொல்கிறது? எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டிருக்க, அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் இருப்பேன். இப்போதும் ராஜாவுக்கு வருகிற நஷ்டத்திற்கு அப்ப என்ன சொல்ற? நாங்க செத்தா கூட பரவாயில்ல, நீ என்ன செய்யக்கூடாது? நீ நஷ்டப்படக்கூடாது. யாரை பார்த்து சொல்றான்? ராஜாவை பார்த்து சொல்றான் இல்லையா? ஒரு பக்கம் என்ன சொல்றான்? தான் ஜனத்தை பற்றி ஒரு பெரிய பாதிப்பு. மொர்தெகாய் சொல்றான், அவங்களா சாவாங்க, நீ பிழைப்பு என்ன செய்யாத, நம்பிடாத, அவங்களா அழிப்ப, நீ ஒரு நாள் என்ன செஞ்சிருவ? காலி பண்ணிடுவ அப்படின்னு. என்ன விரும்புற ரெண்டு பேருன்னா, என் ஜனத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வர அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். என்ன சொல்றா? என் ஜனத்துக்கு வர பொல்லாப்பை எப்படி பார்க்கிறது? என் குலத்துக்கு வருகிற அந்த பாதிப்பை நான் எப்படி சகிக்கிறது? ஏன் இவ்வளோ பாடுபடுறீங்க அப்படின்னா, இது யாரு? என்னுடைய ஜனம். இது யாரு? என்னுடைய ஜனம். 4ஆம் அதிகாரம் கடைசி இல்லையா? 8ஆம் அதிகாரம் கடைசி, 8ஆம் அதிகாரம் கடைசி இல்லையா? 6வது வசனம், என் ஜனத்துக்கு மேல் வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கறது? என் ஜனத்தோட பொல்லாப்பை எப்படி வர அழிவை எப்படி சகிக்கிறது? அந்த பக்கம் சொல்ற, உமக்கு வருகிற பாதிப்பை நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? உனக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருது, அதை பார்த்து எப்படி சும்மா இருக்கிறது இல்லையா? ஏன் ஒரு பக்கம் அவர் யாரு? கணவன் இல்லையா? ஒரு பக்கம் ஆகாசவர் யாரு? கணவன். அப்ப என்ன விரும்புறா? கணவனுக்கும் என்ன வரக்கூடாது? பாதிப்பு வரக்கூடாது இல்லையா? மறுபக்கம் என்ன? தம்முடைய ஜனங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது இல்லையா? சரி, இதே போல இப்ப ஆமானுக்கு தூக்கு மரத்தில் போட போறாங்கல்ல, ஆமான தூக்கு மரத்தில் போட போறாங்களா? இதை கொடுத்து மொர்தெகாயும் எஸ்தரும் என்னைக்காவது ஐயோ ஆமான் தூக்கில் தொங்க போறானே அப்படி ஏதாவது கவலைப்பட்டாங்களா? ஏன் கவலைப்படல? ஆமா, அவன் ஜனமாக இல்லை, அவ்வளவுதான். அப்ப தான் ஜனத்துக்கு என்ன அடையாளம்? இப்ப நான் தேவ ஜனனம் என்ன அடையாளம்? தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டா அவன் கண்ணில் தண்ணி வந்தா நம்ம கண்ணில் ரத்தமே வரணும்.
அதான் ஆண்டவர் சொல்லுவார், அழுகிறவனே கூட அழுங்கள், சந்தோஷப்படுறவனே கூட சந்தோஷப்படுங்கன்னுவார். ஏன் இங்கே சந்தோஷப்படுறியா, அவனோட சேர்ந்து சந்தோஷப்படு. அவன் துக்கப்படுறானா, அவனோட சேர்ந்து என்ன பண்ணு, துக்கப்படு. இதுதான் என்ன அடையாளம்? ஒரு தேவ ஜனத்துக்குரிய அடையாளம். அப்போ இதுதான் தேவன் என்ன செய்கிறாரு, தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தருக்கு ஆறுதல் படுத்துவாருன்னா, இப்போ அண்ணால் யாராக இருக்கணும்? அப்போ தேவ ஜனத்துக்கு என்ன அடையாளம்? தேவனுடைய துக்கம் அவருடைய துக்கமாக மாறணும். தேவன் எதை குறித்து துக்கப்படுறாரோ அதே துக்கம் யாருக்கு இருக்கணும்? அண்ணாளுக்கும் இருந்துச்சுன்னா, அண்ணாள் யாரு? தேவனுடைய ஜனம் இல்லையா? அப்ப அந்த தேவ ஜனமா இருக்கிறதுனால தான் அண்ணாள் என்ன மாத்துறாரு, அவரை ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாருன்னா, சும்மா கவலை என்ன செய்யல. எத்தனையோ பேர் ஆறுதல் உட்காந்துருப்பாங்க, அவளை எல்லாம் போய் ஆண்டவர் என்ன செய்யல, ஆறுதல் படுத்தின உட்காந்துன்னு இல்லை. இன்னைக்கு நாம் அவருடைய ஜனமா காட்டாம அவருடைய ஜனமா வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமா நம்மளை கத்த என்ன செய்ய முடியும், நம்ம துக்கத்தை மாற்றி நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். அப்ப அவருடைய ஜனத்துக்கு என்ன அடையாளம்? அவருக்கு இருக்கிற வேதனை நமக்கு இருக்கணும். இப்போ எப்படி ஜனங்களுக்கு இருந்த யூத ஜனங்களுக்கு இருந்த வேதனை யாருக்கும் இருந்துச்சு? மொர்தெகாய்க்கு இருந்துச்சு, எஸ்தருக்கு இருந்துச்சு இல்லையா? அதே போல தேவனுக்கு இருந்த வேதனை இல்லை தேவ ஜனங்களுக்கு இருக்கிற வேதனை யாருக்கும் இருக்கணும்? அண்ணாளுக்கும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அண்ணாள் யாரு? தேவனுடைய ஜனமாக வாழ்கிறவள். அவளை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அவளை தான் தேவன் ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அப்ப ஆண்டவருக்கு என்ன துக்கம்? அந்த துக்கம் யாருடைய துக்கமா இருக்கணும்? அண்ணாளுடைய துக்கமா இருக்கணும். அண்ணாளுடைய துக்கமா இருக்கணும் இல்லையா? ஆண்டவருடைய துக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தேவ ஜனம் இல்லை, இல்லை இந்த ஜனத்தை ஆளுகிற ஒரு நல்ல தலைவன் இல்லை என்பது தேவனுடைய ஆதங்கம். தேவனுடைய ஆதங்கம். இதை என்ன பண்ணுவாரு? 3ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் கூட சொல்லின்னு வருவார். என்ன சொல்லி வருவாரு? இப்படி எல்லாம் என்ன செய்யுது, நான் ஏழிய நம்பனப்பா. சின்ன பையன்கிட்ட யாருடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்துறா? 3ஆம் அதிகாரம் அந்த 1 படிக்கணும் வேண்டாம், அந்த 10வது வசனத்துல கொஞ்சம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, யார்கிட்ட பேசுறது யாருன்னே தெரியாது, பேசுறது கர்த்தர் தான் பேசுறாரான்னு. ஏன்னா பைபிள் சொல்லுது சாமுவேலுக்கு இன்னும் பிள்ளையாண்டானால் இருந்தான்னு சொல்லுது. சாமுவேல் இன்னும் வளரவில்லை, அவன் பிள்ளையாண்டான இருந்தான் மேலே சொல்லுது இல்லையா? அவன் சாமுவேல் இன்னும் பிள்ளையாக சிறு பிள்ளையாகவே இருந்தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுது அவன் சாமுவேல் சிறு பிள்ளையாக இருந்தான். சாமுவேல் கர்த்தரையும் அறியாததுனால் அப்ப அவன் பேசுறது யாரு கூட என்ன செய்யல, அவனுக்கு தெரியல, யார் பேசுறாங்கன்னு தெரியல. 3 முறை எங்க தான் ஓடுறாரு? கர்த்தரே கூப்பிட்டா கூட இருந்து ஏலிகிட்ட ஓடுற, ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. அப்ப ஏலியா இல்லை, ஓ கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாருன்னு சொல்லி 4வது முறை என்ன செய்யறாரு, சரி உட்காந்து சொன்னா இப்படி வந்து கூப்பிட்டாக்கா அடியேன்னு சொல்லும், ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன பிறகுதான் என்ன செய்ய முடியுது, கர்த்தர் பேசணும்னு புரியுது இல்லையா? விவரமே புரியாத ஒரு 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 சின்ன பிள்ளைகிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை தேவன் வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறார்? வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம் 10 11ஆம் வசனத்திலிருந்து என்று கூப்பிட்டார். சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ இஸ்ரவேலே ஒரு காரியத்தை செய்து காதுகளையும் துணிக்கும்படியான கர்த்தரை செய்ய போறேன். யாவும் வர பண்ணுவேன், போகிறேன். வர பண்ணுகிறதை அறிந்திருந்தோம், அவளை அடக்காமல் போயிட்டான். ஒரு பெரிய ஆதகத்தை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறான் இல்லையா? அவங்க தேவ ஜனங்கள் படுகிற உபத்திரம். ஏன்னா ஜனங்க 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், காணிக்கையை வெறுப்பா நினைக்கிறாங்க. சர்ச்சைக்கு வர்றது என்ன செய்யறாங்க? ஏன்னா விபச்சாரம் அவ்வளவு தலைவிரிச்சு ஆடுது இல்லையா? அவ்வளவு பிரச்சனையா இருக்குது, அவ்வளவு போராட்டம் இருக்கிறது. என்ன செய்யறாங்க? ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பாக நினைத்தார்கள், அப்படி பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த வாலிபரின் பாவம் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை இப்ப ஜனங்கள் என்ன விரும்புறாங்க? இந்த ஓப்பனை பிரகாசம் இல்லாம ஒரு நல்ல ஆடு இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிறாங்களா? ஜனங்கள் காணிக்கை வெறுப்பாக நினைக்கிறார்கள் இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு ஜனங்கள்? இப்ப ஜனனுடைய மனநிலை என்ன? இந்த ஓப்பனை பிரகாசம் இல்லாம வேற நல்ல ஒரு ஆளு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு யார் நினைக்கிறாங்க? ஜனங்க நினைக்கிறாங்க இல்லையா? இந்த ஜனங்களுடைய வேதனை யாருடைய வேதனையா மாறணும்? அண்ணாளுடைய வேதனையா மாறினாதான் இந்த அண்ணாள் யாரு? தேவ ஜனம்.
இந்த வேதனை அண்ணாளை பற்றி பிடிச்சது என்பதற்கு இப்போ 10ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ 10வது வசனத்தை பாருங்க. அண்ணா அந்த அண்ணாளுக்கு அந்த வேதனை பற்றி பிடிச்சதுன்றதுக்கு அடையாளம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரனால் அவள் உயிரோடு இருக்க நாள் வளவும் கர்த்தருக்காக என்ன செய்வேன். இப்ப எந்த வேதனை இப்ப யாருக்கு இருக்கு? இப்ப ஜனங்களுடைய வேதனை என்ன வேதனை? இப்ப ஜனங்களுக்கு வேதனை என்ன வேதனை? நம்மளை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஆளுந்தா நல்லா இருக்குமே, இவன் இவ்வளவு இப்படி என்ன செய்யறாங்க, இப்படி அடிச்சு பிடுங்குறாங்களே, இப்படி நம்ம என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைகளை கூட என்ன செய்ய முடியல, நம்பி நம்ம சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியல, அனுப்ப முடியலையே, ஒரு பிள்ளைகளை கோயிலுக்கு என்ன செய்ய முடியல, கூட்டிட்டு போக முடியலையே, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்கு, நம்ம எப்படி இதை சகிக்கிறது, ஒரு நல்ல ஆளுந்தா என்ன செய்யிருக்கோம், நல்லா இருக்குமேன்னு ஜனங்க வேதனைப்படுறாங்க. இந்த வேதனை யாருக்கு இருக்குதுன்னா அண்ணாளுக்கு இருக்குது. அவ சொல்றா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கவன்னா, ஊழுகிற பிள்ளைய போல நான் வளர்க்க மாட்டேன், உமக்காக வளர்க்குவேன். அந்த உமக்காக வளர்க்குற பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா? 12ஆம் அதிகாரத்தில் இப்ப சொல்லி வருவார் பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வரார், நானோ கிழவனோ நரைத்தவனுமானே இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இப்ப என்ன ஆயிட்டேன், நரைச்சவனும் கிழவன் ஆயிட்டேன்றார் இல்லையா? நான் வயது முதிர்ந்தவனும் கிழவனுமானே. எப்ப இருக்கிறேன்? சின்ன பையலேருந்து. எப்ப சின்ன பையனை? எப்போ எங்க அம்மா என்ன பால் மறக்க பண்ணி குழந்தை சர்ச்சில் போட்டு போயிட்டா இல்லையா? எங்க அம்மா நான் பால் மறந்த பிறகு இல்லை, பாலை மறக்க பண்ணி குழந்தை எங்க போட்டு போயிட்டா, சர்ச்சில் போட்டு போயிட்டா இல்லையா? அப்போ இருந்து என்ன செய்யறேன், பால் மனம் மாறாத வயசுல இருந்து நான் உங்களோட வளர்றேன். யாரை பார்த்து சொல்றான்? முழு இஸ்ரவேலையும் பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? உங்களோட நான் இருந்தேன் அப்படி சொல்ற. இப்ப சொல்றார், இப்ப நான் எப்படி ஆயிட்டேன், நரைச்சவன கிளம்பனம் ஆயிட்டேன். இப்ப சொல்ற, ராஜா அவனுக்கு முன்பாக வராரு, உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன், இதோ நான் இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதுகளை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு நான் அநியாயம் செஞ்சேன், யாருக்கு இடுக்கன் செஞ்சேன், யார் கையில பரிதானம் வாங்கி கண்சாடியாக இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு அவர்கள், நீர்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் இல்லை என்றார். எப்ப சொல்றாங்க? அப்ப சின்ன வயசுல இருந்து இந்த கிழவாச்சி மறிக்க போறார், இந்த வயசு வரைக்கும் என்ன சொல்றாங்க, நீங்க எதுவுமே என்ன செய்யல, எங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யல. ஜனங்க எதை விரும்பினாங்க? ஓப்படை பிணைகாசு வாழ்க்கையை பார்த்தாங்க. இப்படி இது நமக்கு வேண்டாம், ஒரு நல்லவன் என்ன இருக்கும், நமக்கு நல்லா இருக்குமே, ஒரு நல்ல தலைவன் நமக்கு நல்லா இருக்குமே விரும்பினாங்க. அந்த வேதனை அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வேதனை யார்கிட்ட பிரதிபலிக்குதுன்னா அன்னாளிடத்திலே பிரதிபலிக்குது. அன்னாள் என்ன செய்து பிரதிபலிக்குது. இந்த பிரதிபலிப்பு தான் அவளை என்னவா மாத்துதுன்னா, நான் ஒரு தேவ ஜனம் என்று அவளை காட்டுது. அவ அந்த வேதனையில இல்லை, அவளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. யாருக்கு? அண்ணாளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா யாருக்கு பிரச்சனை? ஜனங்களுக்கு பிரச்சனை. அந்த ஜனங்களுடைய பிரச்சனை அவ யாருடைய பிரச்சனையை மாத்துகிறா? அவருடைய பிரச்சனையை மாத்திட்டா. அந்த மாத்த என்ன செய்கிறா? இனிமே என் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, வளரக்கூடாது. அவன் எங்க வளரணும்? ஆலயத்தில் வளரணும். ஏன் ஆலயத்தில் வளரணும்? ஆலயத்தில் வளர்ந்தாதான் பிள்ளை எப்படி இருக்கும், ஒழுக்கமா இருக்கும், பண்பாடா இருக்கும், சிறப்பா இருக்கும், சிறந்தவனா இருக்கும். அந்த ஆலயத்தில் வளர்ந்தவன் தான் ஊரை முடிச்சு பார்த்து கேட்கிறான், என்கிட்ட ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன குறிச்சு ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது கையை நீட்டுங்க பார்க்கலாம்.
அவன் சொல்கிறான், ஆமாம் நீ என்கிட்ட என்ன செய்வே இல்லை, ஒன்றுமே நீ செய்யலை, நீ எப்படி இருந்த, நல்லவனாக இருந்து. 8ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள்லாம் போய் சொல்லுவாங்க சாமுவேல் கிட்ட போய், என்னது உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்னுவாங்க. உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் இல்லை. அவன் பிள்ளைகளை பற்றி நம்ம பேசலை. இப்போ ஜனங்களை யாரை விரும்புகிறாங்க? சாமுவேலை விரும்பினாங்க. சாமுவேலை விரும்பினாங்க. உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் இல்லை, நீர் முதிர் வயதுள்ளவர் ஆனீர், உம்முடைய குமார உம்முடைய வழி நடக்கிறது இல்லை, உம்மை போல என்ன செய்யல அவங்க இல்லைன்றார். அவங்க பொருளாசை சாயிறாங்கன்றார். அப்போ சாமுவேல் என்ன இல்லை, பொருளாசையில் சாயல. ஆனால் ஓப்பனை பணக்காசை யாரு? ஜனங்க சொல்லுவாங்க. இந்த சாபத்தை குறித்து சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாபத்தை குறித்து சொல்லும் போது இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னது, முதலாவது என்ன செய்யணும், நான் கொழுப்பை தகனை பண்ணுப்பா, அது பிறகு என்ன செய், நீ மொத்தமாக கூட எடுத்துட்டு போனா. இல்லை இல்லை, நான் கேட்கும் போது என்ன பண்ணு, எனக்கு குடு, அப்படி அடிச்சு போடு. நீ கொடுக்குறேன் நானே எடுத்துக்கிட்டுமா, நீ கொடுக்குறியா நானே எடுத்துக்கிட்டோமா. அந்த மாதிரி ஜனங்களை என்ன செய்யறவங்க, கஷ்டப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்க, துக்கப்படுத்துறவங்க. அப்ப ஜனங்களை என்ன விரும்புறாங்க, காணிக்கு வெறுப்பா நினைக்கிறாங்க. சர்ச்சைக்கு வர்றதையே அவ்வளவு துக்கமா நினைக்கிறாங்க. ஏன்னாக்க இப்படி என்ன செய்யறாங்க, இவ்வளவு அடிச்சு புடுகிறானே, இவ்வளவு வேதனைப்படுத்துறானே, இவ்வளவு துக்கப்படுத்துறானு சொல்லிட்டு. ஆனா அதே வேதனை யாருக்கு பிரதிபலிக்குதுன்னா, அண்ணாளுக்கு பிரதிபலிக்கிறான். எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய நான் வளர்க்க மாட்டேன், அந்த பிள்ளை எப்படி வளர்க்குவேன், ஒரு சரியான பிள்ளைய வளர்த்து இந்த ஜனங்கள் விரும்புகிற மாதிரி என்ன செய்வேன், இந்த ஜனங்கள் சந்தோஷப்படுகிற மாதிரி நான் என்ன செய்வேன், அவனை வளர்க்கவேன்னு சொல்லி அந்த ஜனங்களுடைய வேதனையே யாருடைய வேதனையாக இருக்குது, அண்ணனுடைய வேதனை இருக்குன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வேதனை எவ்வளோ பேருக்கு வேதனையாக இருக்கு. அவங்க எதையோ குறித்து வேதனைப்படுறாங்க இல்லையா. இப்படிக்கு நம்முடைய ஜனங்கள் இல்லையா, நம்முடைய ஜனங்கள், நான் சொல்கிறேன், என் கூட பிறந்தவங்க ஒரு பணக்கஷ்டம் இருந்தால் நான் என்ன செய்வேன், என் கூட பிறந்தவங்க ஒரு பண கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவசரமாக ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன், கொடுத்து உதவி செய்வேன். இப்போ என்கிட்ட இருக்கு இல்லையா, என்கிட்ட இல்லாமல் தான் பிரச்சனை இல்லை, இருக்கு, நான் என்ன செய்வேன், கொடுத்து உதவி செய்வேன். இப்போ அதே உதவி சபை மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படுறாங்க, ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்போ என்ன செய்வேன், செஞ்சேன்னா இவங்க என் ஜனம், ஏன் அவங்களுக்கு நான் செஞ்சேன், அவங்க என் ஜனம், அதனால நான் என்ன செய்யறேன், அவங்களுக்கு செய்யறேன் இல்லையா. இவங்களுக்கு என்ன ஏன் செய்யலை, இவங்களை என் ஜனமா நான் என்ன செய்யல, ஏற்றுக்கல. ஆனா என்ன செய்யறோம், பிரைஸ் லார்ட் பிரதர் என்றோம், பிரதர் பிரைஸ் லார்ட் என்றோம் இல்லையா, அண்ணா தோத்துறோம், அக்கா தோத்துறோம். ஆனா பேருக்கு அண்ணா அக்கான்னு சொன்னமே ஒழிய, அந்த அண்ணன் கஷ்டப்படுறானே, அந்த அண்ணனுக்கு என்ன செஞ்சோம், அந்த அக்கா கஷ்டப்பட்டாங்களே, அந்த அக்காவுக்கு என்ன செஞ்சோம், எத்தனை அக்காவுக்கும் எத்தனை அண்ணனுக்கும் அவங்க கஷ்டப்படுறத நினைச்சு, அவங்க கஷ்டம் தெரியலாம் பரவாயில்ல, அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்க கஷ்டத்தை மாற்றுவதற்கு நான் எடுத்த முயற்சி என்ன, என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க கஷ்டப்படுறத நான் நல்லா தெரியுது எனக்கு இல்லையா, எனக்கு தெரியல பிரச்சனை இல்லை, என் கண்ணுக்கு தெரியுது. பட் அவங்க கஷ்டப்படுகிறதை தெரிந்து அவங்க கஷ்டத்தை மாற்றுவதற்கு நாம் எடுத்த முயற்சி என்ன, நாம் பட்ட பிரயாசம் என்ன. அப்படி முயற்சிகளின் பிரயாசம் இருக்குமானா நம்ம யாரா வாழ்றோம், தேவனுடைய ஜனங்களாய் வாழ்கிறோம். ஏன், அவன் கஷ்டம் நமக்கு கஷ்டம், அவன் வேதனை நமக்கு வேதனை, அவன் துக்கம் நமக்கு துக்கம், அவன் பாடு நமக்கு பாடு, அவன் கண்ணீர் நமக்கு கண்ணீர். அந்த அளவுக்கு தேவ ஜனங்களுடைய துக்கத்தை நாம் சுமந்து தேவ ஜனங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட்டோமானால் நாம் தேவனுடைய ஜனமாக காட்டல, தேவ ஜனமாக வாழ்கிறோம். அந்த ஜனத்துக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருன்னா ஆறுதல் படுத்துறார். ஏதோ சர்ச்சைக்கு வந்து உட்கார்ந்து போயிட்ட கர்த்தர் ஆறுதல் படுத்தணும்னு அர்த்தம் அல்ல. இன்னைக்கு சர்ச்சை எல்லாரும் வரலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், வர்றவங்க அவருடைய ஜனம் என்று அர்த்தம் அல்ல. ஏன்னா எஸ்ஐக்கிள்னு சொல்றாரு, அழகாக சொல்றாரு, என் ஜனங்க போல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்கப்பா, அவன் என் ஜனம் கிடையாதுப்பா, அவங்க கேட்பாங்கப்பா, அது மாதிரி என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவங்க யாரா இல்லை, ஜனங்களா காட்டுறாங்களே தவிர ஜனங்களா வாழலை. இன்னைக்கு நானும் உட்காடுறேன், கேட்குறேன், போயிட்டு இருக்கிறேன், தோத்துறோம், ஜோம் பண்ணுறோம், போயிட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம், அவருடைய ஜனங்களா காட்டுறேன், அவருடைய ஜனமா என்ன செய்யல, வாழல. அவருடைய ஜனமா வாழாம போனதுனால நம்மளை தேவனுக்கு என்ன செய்யல, ஆறுதல் படுத்த விரும்பல, ஆறுதல் படுத்த விரும்பல. இன்னைக்கு உங்களை என்ன கர்த்தர் யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாதவைகளை நம்ம ஆறுதல் படுத்தணும்னா அவருடைய ஜனமா வாழணும், அவருடைய ஜனமா காட்டக்கூடாது. அவர் ஜனத்துக்கு அடையாளம் என்ன, அவருடைய ஜனங்களுடைய துக்கம் நம்முடைய துக்கமா இருக்கணும். அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். இப்ப அதனால என்ன செய்யலாம், அப்ப பிரயாசம் எடுத்தா இல்லையா, ஒரு மாசம் தள்ளி போறது என்ன செய்யவே இல்லை, விரும்பவே இல்லை. அவன் வீட்டுக்கு என்ன சொல்றான்,
கொஞ்சம் பொறுமா, பால் மறக்கட்டும். பால் மறந்தா தானே விடுவேன். பால் என்ன செஞ்சுறேன், மறக்கடிச்சிட்றேன். மொர்தெகாய் சொன்னார், நீ செத்தா கூட பரவாயில்ல இல்லையா? இப்போ அண்ணால் என்ன அந்த எந்த மண்ணில் தான் இருக்கிறான்? பால் குடிக்க வேண்டிய வயசுல பால் குடிச்சாதான் பிள்ளை எப்படி இருக்கும், நல்லா இருக்கு இல்லையா? அவன் என்ன சொல்றான், பாலை மறக்க பண்றான் இல்லையா? இருக்கிற எல்லா ஊட்டச்சத்தோட தாய்ப்பால் தான் ஊட்டச்சத்து அதிகம். இவளை கொண்டு போய் விட போறேன். எப்படிப்பட்ட இடத்துல விட போறேன்? தேவ பயமே இல்லாத இடத்துல விட போறேன் இல்லையா? இஷ்டம் போல வாழ்ற இடத்துல விட போறேன். இந்த பிள்ளை யார் பார்த்துக்குவான்? இவனை ஏழைக்கு கண்ணு தெரியாது இல்லையா? இவனை யார் பார்த்துக்குவான்? நீ செத்தா கூட சரி, எங்க போய் சாகு, சர்ச்சில் போய் சாகுப்பா போப்பா. யார் சொல்றான்? பல வருஷங்கள் சொல்ற ஆம்பளை பள்ளியை கேட்கறா. எதுக்கு? அந்த பள்ளியை ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறத கேட்கல, அந்த பள்ளியை படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வைக்கிறது கேட்கல. எதுக்கு? நீ ஆண்டவருக்காக சாகணும் போ. இந்த தாய்ப்பால் மறந்த பள்ளி எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகள் நீங்கள் தாய் அந்த பெண்களுக்கு தெரியும் இல்லையா? பால் மறக்க வச்சு அந்த பிள்ளைகள் எதை கொடுத்தாலும் என்ன செய்யாது, எதை கொடுத்தாலுமே சாப்பிடாது இல்லையா? அந்த தாய்ப்பால் மரம் தான் ஏக்கமாக இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஏக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கும் தானே. அவன் என்ன செய்யறான்? பாலை மறக்க குழம்பு சர்ச்சில் போட்டா பார்த்தியா, அன்னையோட சரி, திரும்ப என்ன செய்யவே இல்லை, இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பவே கூடாதுன்னுட்டான். செத்தா கூட என்ன பண்ணு, அங்கேயே சாவ, அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டு வரேன்ட்டான் இல்லையா? இன்னைக்கு ஆராதிக்கிற எத்தனை தாய்மாருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கும். என் பிள்ளை செத்தா கூட எங்க போய் சாகட்டும், சர்ச்சில் சாகட்டும் இல்லையா? நீ சர்ச்சிலே இருந்து சாவிடா, நான் அங்கேயே வந்து என்ன செய்யறேன், அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டு வரேன். இப்படிப்பட்ட யாரும் தாயார் இருப்பாங்களா? அவன் ஒரே நோக்கம் என்ன, என் ஜனத்தினுடைய துக்கம் துக்கமா மாறணும், அவ்வளவுதான். என் ஜனத்துக்காக நீ என்ன செய்யணும், பாடுபடணும், அவ்வளவுதான். என் ஜனத்துக்காக நீ பிரயாசப்படணும், அவ்வளவுதான். நீ எனக்காக என்ன செய்யக்கூடாது, நீ எனக்காக என்ன செய்யக்கூடாது, நீ பிரயாசப்படக்கூடாது. நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு பிரயாசம் எடுக்கவே மாட்டேன். உனக்கு வேணா யார் பிரயாசம் எடுத்துக்கிட்டோம், கர்த்தர் பிரயாசம் எடுத்துக்கிட்டோம். வருஷந்தோறும் என்ன கொண்டு போகலாம், சின்ன சட்டையை கொண்டு போகலாம் இல்லையா? சட்டையை கொண்டு போனா பரவாயில்ல, என்ன சட்டை கொண்டு போகலாம், சின்ன சட்டையை கொண்டு போகலாம். இந்த சின்ன சட்டையை யார் போட முடியும்? ஒரு சின்ன சட்டையை கொண்டு போறியா, அந்த சின்ன சட்டை உனக்கு பொருந்துமா? பொருந்தாதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருக்கிறத கூட என்ன செய்ய விரும்பல, பார்க்க விரும்பல. நீ என்னவாயிரு, நீ ஜனத்துக்காக போன, அவ்வளவுதான். நீ செத்தா கூட ஜனத்துக்காக சாவு, அவ்வளவுதான். எங்க தாய்ப்பால் யாக்க இருக்குமே பரவாயில்ல, அவன் சாப்பிட கொடுப்பானே பரவாயில்ல. பிள்ளை செத்து போச்சானா செத்தானும் பரவாயில்ல, அவன் யாருக்கு தான் சாகணும், என் வீட்டில் சாகக்கூடாது, அவன் சர்ச்சிலே சாகட்டும் போ. இப்படிப்பட்ட தாய்களான இருக்கிறாங்க இன்னைக்கு. தேவ ஜனத்தை துக்கத்தை பாருப்பான், தேவ ஜனக பிரயாசப்படுப்பான், ஜனனுக்காக ஜோம் பண்ணுப்பான், தேசத்துக்கு ஜோம் பண்ணுப்பான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு தேசத்துக்கு ஜோம் பண்ண கற்றுக் கொடுத்துருப்போம், எத்தனை ஜனங்களுக்கு மற்ற குடும்பங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருப்போம். ஆவிலெல்லாம் நல்லது தான் இல்லையா? அந்நிய பாஷை ஆவி எல்லாம் ரைட்டு, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஆவி அந்நிய பாஷைகள் ஒன்றும் என்ன இல்லை, குறையவே கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எத்தனை பிள்ளைக்கு தேசத்துக்கு எத்தனை ஜெப குறிப்பு ஜெபிக்க தெரியும்? உன் பிள்ளைக்கு தேசத்தை ஜெபிக்க தெரியுமா? உன் பிள்ளைக்கு கிராமத்துக்கு ஜெபிக்க தெரியுமா? உன் பிள்ளைக்கு பக்கத்தில் எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியுமா? உன் பிள்ளைகளுக்கு நம்ம சுற்றி எத்தனை கிராமம் இருக்கு தெரியுமா? எத்தனை பட்டணம் இருக்கு தெரியுமா? எத்தனை தெருவு இருக்குன்னு தெரியுமா? என் நமக்கே தெரியாதுல்ல. அம்மாளுக்கே தெரியாது, அப்புறம் பிள்ளைக்காக தெரியறது. அம்மாளுக்கு என்ன, காலையில் தான் சாப்பாடு செய்யணும், சாப்பிடணும், தோத்திரம் பண்ணணும், தூக்கிட்டு போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை மட்டும் என்ன பண்ணிட்டோம், அட்டண்டன்ஸ் போட்டு போயிடணும் இல்லையா? அட்டண்டன்ஸ் போட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை அட்டண்டன்ஸ் போட்டால் ஓகே. நம்ம யாரு, சூப்பர் மேட்டர் விசுவாசிகள். ஒரு நாளுக்கு ஆறுதல்படுத்த மாட்டார், ஒரு நாளுக்கு ஆறுதல்படுத்த மாட்டார். ஒரே ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, எவ்வளவு நாள் கழிச்சு, பல வருஷம், எத்தனை வருஷம்னு தெரியல, பல வருஷம் பிறந்திருக்குது. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. ஒரு வருஷம் வீட்டில் வச்சிருந்தா என்ன, அவன் சொல்ல பால் மறக்க வரலாம், இருமா பால் மறக்க வரலாம், பால் மறக்கிறவர் என்ன பண்ண இருன்றான் இல்லையா? பொருன்றான், பால் மறக்கிறவனும் பொருன்றான். ஆனால் அவன் என்ன சொல்றான், இல்லை இல்லை அது வரைக்கும் கூட என்ன செய்ய மாட்டேன், பிறந்துச்சியா அது இனிமே அங்கே தான் இருக்கணும், அவ்வளோதான். அவன் தேசத்துக்கு தான் உழைக்கணும், தேசத்துக்கு தான் சாகணும். எல்கானா அவளை நோக்கி செய் மட்டும் இரு. ஆனா அவன் என்ன சொல்றான், அடுத்த வருஷம் சொல்றான், அவளை அவன் பால் மறக்க பண்ணி முடிஞ்சிச்சு. பால் தானே மறக்க வைக்கணும், அவன் பால் மறக்கணும், அவ்வளவுதானே, விடு விடு. இது அண்ணலை பற்றி இன்னொரு கதை சொல்லணும், நான் அது உங்களுக்கு சொல்லலை, அது வேற ஒரு காரியம் இருக்கு, அது உங்களுக்கு சொல்லலை, அண்ணாலை பற்றி சொல்லணும் அப்படி இருக்கு. அப்போ என்ன விரும்புகிறாவ, அந்த ஜனங்களுடைய துக்கம் யாருடைய துக்கம்னா அவ துக்கம். ஏன் இந்த பிள்ளை யாரா மாறணும், அநேகருடைய துக்கத்தை மாற்றணும்,
அநேகருடைய வேதனையை மாற்றணும், அநேகருடைய கஷ்டத்தை மாற்றணும், அநேகருடைய பாடுகளை மாற்றணும். தான் முதல் பேர்சபா வரைக்கும் சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் என்ன செய்யணும், என் ஜனங்களுக்கு விளங்கணும், அத்தனை பேரை சந்தோஷப்படணும். மற்ற ஜனங்களுடைய சந்தோஷத்துக்காக பிரயாசப்பட்டு பாடுபட வச்சு ஒரே பிள்ளை பிறந்துச்சு. அதை பிள்ளை கூட சர்ச்சை விட்டா பாரு, அதோட சரி. வருஷத்துக்கு ஒரு முறை பிள்ளையை பார்க்க போக மாட்டான், சர்ச்சுக்கு போவா, பிள்ளையை பார்த்துட்டு வருவா, அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு முறை பிள்ளையை பார்க்க போக மாட்டா இல்லையா? இன்னைக்கு 1 மணி நேரம் வீட்டுக்கு அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு எங்கேயும் வெளியில் போயிட்டு வீடியோ கால் பண்ணு. எதுக்கு? புள்ள முகத்தை வீடியோ காலில் காட்டு. அடா சாமி, புள்ள முகத்தை என்ன இருக்கணும், அதை நம்மளை விட்டு போயினே இருக்கு. அது சர்ச்சைக்கு வந்தோட என்ன செய்யணும், அப்படி நம்ம மடியிலேயே கொட்டணும் இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா எதை பற்றி பாரம் இல்லை, உனக்கும் தேசத்தை பற்றி பாரம் இல்லை, உன் பிள்ளைக்கும் தேசத்தை பற்றி பாரம் இல்லை. எப்படி கத்தை ஆறுதல் படுத்துவார்? ஏன் கத்தை ஆறுதல் படுத்துறான்? அண்ணால யாருமே ஆறுதல் படுத்த முடியல. ஏன் கத்தை ஆறுதல் படுத்தினா? அவள் துக்கமல்ல, அவளுக்கு பிள்ளை வேணும் துக்கம் இல்லை. அதோட அது நேற்று ஒரு செய்தி பேசுகிறேன், அங்கே பேசியிருக்கேன், அது வேற செய்தி. இப்போ அந்த துக்கம், அவளுக்கு துக்கம் என்ன துக்கம்? என் ஜனங்க துக்கம் மாறணும், என் ஜனங்க துக்கம் மாறணும், என் ஜனங்க சந்தோஷப்படணும், என் ஜனங்க சந்தோஷப்படணும், என் ஜனங்க சந்தோஷப்படணும். இதை கொடுத்த துக்கம் யாருக்கு? தேவனுக்கு இருக்குது. தேவனும் சந்தோஷப்படணும், தேவ ஜனங்களும் சந்தோஷப்படணும். அதை ஒன்று மட்டுமே மையமாக வச்சு அவள் செயல்பட்டா. தேவ ஜனத்தமாக காட்டலை, தேவ ஜனமாக வாழ்ந்தா. அந்த வாழ்க்கையை கத்தர் பார்த்தா, அவள் துக்கத்தை மாற்றி அவளை ஆறுதல் படுத்தினா. இன்னைக்கு நம்மளையும் கத்தை ஆறுதல் படுத்தி, ஆறுதல் படுத்தவே முடியாத துக்கத்தை கூட கத்தை ஆறுதல் படுத்தணும்னா தேவ ஜனங்களாக காட்டணும். தேவ ஜனங்க அடையாளம் என்ன? தேவ ஜனங்களுக்கு அடையாளம் என்ன? தேவ ஜனங்களுடைய துக்கம் நம்ம துக்கமாக மாறணும். அவங்க துக்கத்தை மாற்றுவதற்கு நான் பிரயாசம் எடுக்கணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா நான் தேவ ஜனங்களை வாழ்கிறேன். அந்த தேவ ஜனத்துக்கு தான் கத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? துக்கத்தை மாற்றி ஆறுதல் படுத்த விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? கத்தை நோக்கி பார்ப்போம். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே மகிழ்ந்து துதி பாடு. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். இன்னைக்கு கத்தமலை ஆறுதல் படுத்தணும்னா, ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதல்? ஆறுதல் படுத்தவே முடியாததை ஆறுதல் படுத்தணும்னா இன்னைக்கு தேவ ஜனங்களாக நம்ம வாழணும். காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வாழ்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் எவ்வளவோ ஜனங்க இருந்தாங்க. அத்தனை ஜனங்களுக்கும் ஜனங்களுடைய துக்கத்தை போக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. ஆனால் அங்கே ஒருத்திக்கு இருக்கு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை ஆசாரியனா வளர்ப்பேன், இந்த ஜனத்துடைய துக்கத்தை மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறவனா அவனை வளர்ப்பேன். அவன் சபையிலே இருந்து, அவன் சபையிலே வளர்ந்து, அவன் சபையிலே சாகணும். அவன் ஏன் பிள்ளையா வளரக்கூடாது, அவன் உங்கள் பிள்ளையா வளரணும். உங்கள் ஜனத்துடைய துக்கமெல்லாம் அவன் துக்கமாக மாறணும் என்ற அவ்வளோ பெரிய ஒரு தரிசனத்தோட, கரிசனையோட தேவ ஜனனுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு பிரயாசம் எடுத்ததுனால தான் முதல் 10ஆம் வசனத்தை துக்கப்பட்டு போனவன் 18ஆம் வசனம் துக்கமாக இருக்கவில்லை என்று பைபிள் சொல்லுச்சு. எவ்வளோ பேர் நீங்கள் நம்ம துக்கத்தோடு இருக்கிற நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம துக்கத்தை கத்தை மாற்றி ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எவ்வளோ பேர் எவ்வளோ துக்கத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம், நம்ம பிரச்சனையை மாற்றி கத்தரை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். ஏன் ஆறுதல் படுத்தலைன்னா இன்னைக்கு தேவ ஜனங்களை நம்ம வாழலை, காட்டுறோம் ஆனால் வாழலை. காட்டுறவங்களை ஆறுதல் படுத்தலை, வாழ்கிறவங்களை தான் கத்தை ஆறுதல் படுத்துகிறார். தேவ ஜனத்தை காட்டுறவங்களை ஆறுதல் படுத்தலை, வாழ்கிறவங்களை தான் கத்தை ஆறுதல் படுத்துகிறார். இன்னைக்கு வாழ்ந்துட்டோன்னா நம்மளை கத்தரை ஆறுதல் படுத்துவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தேவ ஜனங்களுடைய துக்கம் எங்கள் துக்கமாக மாறணும். தேவ ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கு பிரச்சனையாக மாறணும். அவங்களுக்கு சந்தோஷம்னா அது எங்களுக்கு சந்தோஷமாக மாறணும். அவங்களுக்கு துக்கம்னா அது எங்களுக்கு துக்கமாக மாறணும். அப்படிப்பட்ட கரிசனையோடு வாழக்கூடிய தேவ ஜனங்களா எங்களை மாற்றி இந்த காலை வேளையில் எங்களை ஆறுதலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும், நடத்தும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை காத்துக்கொள்ளுங்க. யாராலுமே ஆறுதல் படுத்த முடியாதவைகள் எல்லாம் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிற பங்கு பெற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.